அதை பற்றி அப்பா அம்மா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எனக்கு எப்பவுமே விட்டுட்டு போனவங்களை பற்றி என்றைக்குமே நான் ஃபீல் பண்ணுறதே இல்லை. நம்ம கரெக்டான நோக்கத்தில் கரெக்டான வழியில் போனோன்றது எனக்கு தெரியும். ஆர்த்தி செல்வகுமாருக்கு தான் தெரியும். சுற்றி இருக்கவங்களுக்கு கூட தெரியாது என் மனசில் என்ன ஓடுதுன்னு சொல்லிட்டு. அதை நான் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டேன். ஏன்னா பாசிட்டிவாக இவ்வளோ பேர் கூட இருக்கும்போது நம்ம வந்து ஒரே ஒன்று வாழ்க்கை வாழ்ந்துடணும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடணுன்னே வாழ்க்கையே வாழாமல் போயிடுறோம் நிறைய பேர். எல்லாரும் பார்க்குறாங்கன்றதுக்காக பாசமே இல்லாத ஒரு பர்சன் கூட இருக்க முடியாதுல்ல. என் குழந்தைக்காக வாழுறேன், என் அப்பா அம்மாக்காக வாழுறேன், எனக்கு சொசைட்டி முக்கியம், என்கிட்ட பணம் இல்லைன்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா அது வந்து உங்கள் மென்டலி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ அப்படியே உடனே வெளில வந்துடுங்கன்னு சொல்லலை. பேசி சரி பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு கௌரவத்துக்காக, ஊர் உலகத்துக்காக, காசுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்றது வாழ்க்கையே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ நிறைய பெண்களை பார்க்குறேன். என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாமே ஹஸ்பண்ட் அடிக்கிறாரு, ஆனாலும் எங்கள் வீட்டில் வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்கன்னு. எவ்வளோ பெண்கள் வீட்டில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயோ அன்னைக்கே என் புள்ள சொல்லுச்சே, நான் கொண்டு வந்து வச்சுருந்துருக்கலாம், அன்னைக்கே என் பொண்ணு சொல்லுச்சு, அப்பயே நான் இது பண்ணிக்கலாம், அவனை ஜெயிலில் போடுவேன், அவனை அடிப்பேன், குத்துவேன்னு. அப்போ பேசுறதுல யூஸே இல்லை. ஸோ ஒரு பொண்ணுக்காக நில்லுங்க. ஒரு பொண்ணு பிரச்சனைன்னு உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லுதுன்னா பிரிச்சிருங்கன்னு சொல்ல போய் பேசுங்க. அந்த பொண்ணுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு பேசுங்கன்னு தான் சொல்லுவேன். அதை பல பேரண்ட்ஸ் பண்ணவே மாட்டாங்க.